இன்னைக்கு வந்து ஒரு 2, 3 விஷயங்கள் நடக்க போகுது. வந்து பேய் வீடா மாத்திருக்காங்க. யார் யாருன்னா, பவர் டிவில இருக்கிற ரம்யாவும், ஸ்ரீலேகாவும். ஸ்ரீலேகா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, பேயா பயங்கரமா பேயா இருக்காங்க. இந்த இமேஜ் தான் வந்து இந்த இமேஜில் வருவாங்க. அதுக்கப்புறம் சரண்யாவும் ஒரு வேஷம் போட்டு வராங்க. இது இன்று இரவு நடக்க முடியும். அதை வந்து பிரம்மோட போட்டிருக்காங்க. அது வந்து இதுல பிக் பாஸ் ப்ளஸ்ல வருதுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த பேட்டில் கிரவுண்ட் தான் மாறும்போது பிக் பாஸ் அதில் வந்து 4 டீம் இருக்காங்க இல்லையா? கண்ணன் டீம், டென் டீம் எல்லாம் இருக்காங்க. அந்த 4 டீமும் வந்து பயங்கரமாக விளையாட போகிறாங்க அப்படிங்கிறது இதில் யார் வச்சு தர போகிறாங்க? அதாவது விஸ்வாஸ் இது ஒரு 15-20 ஒரு போர்க்களமாக மாறப்போகிறது. அந்த போர்க்களத்தில் என்ன நடக்க போகுதுன்னா, எல்லாரும் ஒரு மாதிரி குண்டு மாதிரி தெரியுறாங்க. அதே பவுடர் மாதிரி பறக்குது. அதுதான் கலர் போடுறாங்க. அதை வச்சு பயங்கரமாக சண்டை போடுறாங்க. அந்த ஸ்டீலால் பறிக்கிறாங்க, துப்பாக்கியால் சுடுறாங்க, பாம்பு எடுத்து போடுறாங்க. பயங்கரமாக போயிட்டு மலையாளம் இன்னைக்கு எந்த கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னா வந்து நம்ம இந்த போர்க்களத்தில் இவர் நம்ம இவருக்காக அபிஷேக்கும் அர்ஜுனுடைய ஒரு சிகிச்சை இப்போ வந்து அபிஷேக் மேடம் ஃபார்ம் பண்ணிடுவோம். அதனால ஏகப்பட்ட பிரச்சனைகள் எத்தனை இந்த 4 கருத்து மணல் மூட்டைகளால் கருத்து இந்த கூட நடக்கிறது வந்து பயங்கரமா இருக்கு அப்படின்னு என்ன பண்றாங்க அப்படின்னு அதுபோல பேயாக நடிக்கிறது வந்து ஸ்ரீரேகாவும் இவங்க சரண்யாவும் நடிக்கிறாங்க. ரொம்ப நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. முதல்ல இதுதான் அவங்க பேர் என்ன ஜாஸ்மின் தான் பயன்படுத்துறாங்க. இதோட கபடி பயன்படுறாங்க. ரஃபீக் இருக்காங்க. ரஃபீக் நம்பர்காரு பற்றிய ரஃபீக் அம்மா நம்புறாங்க. இந்த விஷயங்கள் ரொம்ப ஜாலியாக தான் இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வாரம் வெளியேறப்போவது யார் என்று மிகப்பெரிய ஒரு குழப்பம் இருக்கு. கவர்ச்சியிலிருந்து வெளியேற்றப்பட்ட கபியும் விஷ்ணு வீட்டாக பிக் பாஸ் வீட்டில் ஒரு பெரிய பிரச்சனை முக்கியமான ஒரு நபர் இதெல்லாம் வெளியேறப்போகிறார். விஷயா இருந்தாலும் சரி, அபிஷேகா இருந்தாலும் சரி, ஓராவாக இருந்தாலும் சரி, திவ்யா இருந்தாலும் சரி, 4 பேர் யார் அமைச்சாங்க ஜாஸ்மின் அமைச்சாங்க. இந்த 4 பேரும் வீட்டாக இருக்காங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். பட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படிங்கிறது மோகன்லால் என்ன டெசிஷன் எடுக்கிறாரு அதை பொறுத்து தான் இந்த விஷயங்கள்லாம் மாறும் அப்படின்னு பார்க்கலாம். பொறுத்து பார்க்கணும் என்ன நடக்கிறது வீட்டில் ஒரு நல்ல தலைவர்